Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 algebra exercise 3.6 ல question number 4 வாங்க question குள்ள போலாம். Which rational expression should be subtracted from x square plus 6x plus 8 divided by x cube plus 8 to get 3 divided by x square minus 2x plus 4 னு கொடுத்திருக்காங்க. அதாவது இதில இருந்து என்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து f of x அப்படின்னு எடுத்துக்கலாம், which is equal to f of x. ஸோ as per the question நம்ம என்ன பண்ணணும், x square plus 6x plus 8 divided by x cube plus 8 minus f of x. ஸோ இதிலிருந்து இந்த மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 3 divided by x square minus 2x plus 4 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஃப்ராக்ஷன் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணி இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இது பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இருக்குது, 8ன்னு இருக்கா, இது நான் இப்போ 2 க்யூப்னு எழுதலாம் தானே 8. ஸோ நான் 2 க்யூப்னு எழுதுனேன்னா இது ஒரு ஐடென்டிட்டியாக மாறிடும். அதாவது a cube ப்ளஸ் b cube அந்த ஐடென்டிட்டியாக மாறிடும். அப்புறம் நம்ம இதை அதையும் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாத f of x ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம், தெரிஞ்ச வேல்யூவை நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் க்யூப், நான் 8க்கு பதிலாக 2 க்யூப்னு எழுதிக்கிறேன், வித் மைனஸ் இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும், 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 which is equal to f of x. ஸோ இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். ஸோ 4 and 2 தான் ஃபேக்டர்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 ஒரு ஃபேக்டர் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்னொரு ஃபேக்டர். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஐடென்டிட்டின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ a cube plus b cube which is equal to a plus b. ஓகேவா. ஸோ a plus b a square minus ab plus b square. ஸோ இந்த மாதிரி அதை பிரித்து நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்போ அதை எழுதிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணதுனால ரூட் போட்டுக்கலாம் இதுக்கு, எக்ஸ் ப்ளஸ் 4 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 2 வருமா, அப்போது ஃபஸ்ட்டு a ப்ளஸ் பின்றதுனால, அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஏன்னா மைனஸ் ஏபி இருக்குது, ப்ளஸ் 4 2 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 4னு வந்துடும், மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு டினாமினேட்டருமே சேமாக தான் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி எழுத முடியும். ஸோ அப்போ இதை எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3 டிவைடட் பை சேம் டினாமினேட்டர் தானே ஒரு வாட்டி எழுதுனா போதும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ இப்போ இதை நீங்கள் 4ஐயும் மைனஸ் 3ஐயும் டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வருமா, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய f of xோட வேல்யூ. ஸோ நம்ம f of x என்னன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடியாது. தேங்க்யூ.